ஹலோ மக்களே, நியூசிலாந்து தமிழச்சின் அன்பு வணக்கங்க. நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, இன்றைக்கி வந்து இந்த பழைய சாப்பாடை வச்சு இந்த கிழங்கையும் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இந்த கிழங்கை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வேக விடலாம். இப்போ நான் கிழங்கை வெட்டி இல்லை தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேக வைக்கலாம். நல்லா வேகணும் கிழங்கு. பழைய சாப்பாடை வச்சு ஒரு ரெசிபி, டேஸ்டியான ரெசிபி, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். போதும், ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டால் போதும். இப்போ தான் கொதி வந்திருக்கு, நல்லா வேகட்டும். இப்போ நம்ம செக் பண்ணிக்குவோம் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்குவோம். இன்னும் வேகலை, நல்லா வேகட்டும். மூடி வைப்போம். இப்போ கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து பவுலில் வச்சுக்கலாம். இப்போ நான் பவுலில் எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா ஃபோக்கு வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா மசிச்சுக்கணும். எல்லாத்தையும் இப்படி நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்கணும். அப்படி இப்போ ஓரளவு நல்லா மசிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பாருங்கள், ரைஸ் வச்சுருக்கேன். இதை நான் போய் நான் அரைச்சிட்டு வரேன். மிக்சியில் பவுலில் போட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். பழைய சாப்பாடு இருந்தால் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்படி ஏதாச்சும் நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸ்நாக்காகவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லை, டேஸ்டான ரெசிபி இது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்படி ரைஸை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதில் போட்டுக்கலாம், அந்த கிழங்குல போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இப்படி போட்டுக்கலாம். நல்லா நல்லா நைஸாக அரைக்கணும். அந்த ரைஸ் வந்து நல்லா நைஸாக அரைக்கணும். அப்போ தான் அந்த ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு அளவாக போட்டுக்கலாம். நல்லா இப்போ நல்லா பிணைஞ்சிக்கலாம். நல்லா வேறு பவுலில் மாற்றிக்கிறேன். இதில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய பவுலில் போட்டுக்கலாம். வேறு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ வந்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். நல்லா ரொட்டிக்கு மாதிரி நல்லா பிணையணும். நாம் அந்த பதத்துக்கு வரணும். ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா கெட்டியாக பிணைஞ்சி வச்சுக்கணும். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கணும். நான் வந்து மாவு இப்படி பிணைஞ்சி வச்சுருக்கேன். இது சரியாக இருக்கும். இப்போ நான் வந்து சட்டியை பொரிச்சிக்கலாம். இப்போ சட்டியை ஹீட் ஆகட்டும். இப்போ சட்டி நல்லா ஹீட் ஆகட்டும். நான் கொஞ்சம் சீஸ் எடுத்துருக்கேன், அதே வச்சுருக்கேன் கட் பண்ணி. இப்போ வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கடாய் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆயிலை ஊற்றிக்கலாம். இது போகுது நமக்கு. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்படி ஒரு பவுலில் எடுத்து ஆயில் எடுத்து வச்சுக்கணும். இப்படி கையில் தொட்டுக்கணும். கையில் தொட்டுக்கிட்டு இந்த மாவு எப்படி எடுக்கணும், எடுத்து இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்படி ஒரு விரலால் இப்படி செஞ்சுக்கணும். அப்புறம் இந்த சீஸ் எடுத்துகிட்டு வச்சு இப்படி பண்ணிட்டு இப்படி நல்லா அப்படி உருண்டை மாதிரி பிடிச்சிக்கணும். இப்படி நீட்டாக இப்படி உருண்டை பிடிக்கக்கூடாது, சும்மா நீட் வாக்கில். அப்புறம் இதில் வந்து ஸ்டப் பண்ணி எடுக்கணும். இப்படி ஸ்டப் பண்ணி எடுத்து இதில் கஸ்தூரி மேக் போட்டிருக்கேன். இப்படி நல்லா எடுத்து வச்சுக்கணும். இந்த ரைஸும் இந்த கிழங்கும்
ரெசிபி வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. பிள்ளைகளுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்படி பொரிச்சு எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்படி பவுலில் வந்து ஆயில் வச்சு தடவி இப்படி எடுத்தால் கையில் ஒட்டாது. கையில் ஒட்டாமல் வரும். எல்லாத்தையும் இப்படி செஞ்சு பொரிச்சு எடுத்து இப்படி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்படி எண்ணெய் இப்படி மாறுதுன்னு பயப்படாதீங்க. அது பொரிய பொரிய நல்லா ஹீட்டாக வர வர சரியாயிரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு. நல்லா பொரிஞ்சிருச்சு. எடுத்துக்குவோம். வந்துருச்சு. இது வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சு தொட்டு சாப்பிட்லாம். தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக வந்துருக்குங்க. அதை பொரியட்டும். நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சு தான் பொரிக்கணும், இல்லாட்டி கருகி போயிடும். பாருங்கள் இவ்வளோ பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சாஸ் வச்சு நம்ம தொட்டு சாப்பிடலாம். பழைய சாப்பாடை வச்சு கிழங்கு வச்சு நான் பண்ணியிருக்கேன். நல்லா டேஸ்டியான ஒரு நம்ம ஒரு திணி. செம்மையாக இருக்கும். இது சாப்பிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்குது. நல்லா அருமையாக வந்திருக்கு. நம்ம சாஸ் வச்சு தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்படி செஞ்சு சாப்பிட்லாம். பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக அது பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.